சப்பாத்தி களி பழங்கள் பறிக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்ல. நெறைய பேர் வந்து, "ஐயோ! ரொம்ப ஈஸி. இது பறிச்சு அனுப்புறது என்ன அவ்வளோ கஷ்டமா?" அப்படின்றீங்க. அதே மாதிரி சில பேர் வந்து என்னமோ என் வீட்டு பக்கத்துலயே இருக்க மாரி சொல்றீங்க. அப்படிலாம் இல்ல. என் வீட்டு பக்கத்துல இருந்த எல்லா செடியுமே வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போச்சு. நான் கொஞ்சம் தூரமா போய் தான் பழங்கள் பறிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்மளோட காஸ்டியூம் வந்து எப்பயுமே வந்து கள்ளி பழத்துக்கு தனியா எடுத்து வச்சுக்கணும். இந்த ட்ரெஸ்ஸ வந்து ஒட்டுக்கா வேற ட்ரெஸ்ல போட்டுலாம் துவைச்சோம் அப்படின்னா, வீட்ல கலவரமாயிரும். அந்த மாதிரி. ஏன்னா ட்ரெஸ்ஸு உடம்பு ஃபுல்லா முள்ளு குத்திரும். அதில வந்து குட்டி குட்டியா டஸ்ட் மாரி தான் முள்ளு இருக்கும். அத லைட்டா பழத்த வந்து நம்ம அப்படியே பறிக்கும்போது காத்துல அது ஷேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே உடம்பு ஃபுல்லா வந்து ஒட்டிக்கும். குட்டி குட்டி முள்ளு குத்துச்சு அப்படின்னா, அந்த காயம் வந்து ஆறுறக்கு, அந்த தழும்பு வந்து மறையறக்கு வந்து நம்மளுக்கு எப்படியும் 6 மாசம், 1 வருஷம் கூட ஆகும். கருப்பு கருப்பா திட்டு திட்டா வந்து தழும்பு வந்துரும். அந்த மாரி தான் இருக்கும். ரொம்ப ரிஸ்க்கான வேலை தாங்க. நெறைய பக்கம் வந்து இந்த மாரி வாய்க்கா மேடு, இந்த மாரி இடத்துலலாம் வந்து ரொம்ப வழுக்கி விழுந்தோம்னா, நம்ம வாய்க்காக்குள்ள தான் விழுகணும். அந்த மாரி தான் இருக்கும். அந்த இடங்கள்லாம் போய் தான் பறிச்சுட்டுருக்கோம். கொஞ்சம் நேக்கு தெரியும். இந்த இடத்துக்கு போனோம் அப்டின்னா, நம்ம கீழ விழுக மாட்டோம் அப்டின்னு சொல்லிட்டு உள் உணர்வு சொல்லும். அத வச்சு தான் வந்து கள்ளிப்பழம் பறிக்க போறது. எப்படியோ ஆரம்பிச்சோம். எப்படியோ போயிட்டுருக்கு. பார்க்கலாம் எவ்வளோ வருஷம் வந்து இந்த கள்ளிப்பழம் நம்மள வந்து கொண்டுட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கிடைக்கிற வரைக்கும் நானும் அனுப்பிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கள்ளிப்பழம் நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 1/2 வருஷத்துக்கு மேல ஆகுதுன்னு நெனைக்கிறேன். அதுலேருந்து ஒரு 50, 60 செடிக்கு மேல அழிஞ்சிருச்சு. இனி எத்தன செடிகள் அழியும், எத்தன செடி உருவாகும் அப்படின்ட்டு தெரியல.